ராமநாதபுரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஆன்லைனில் ஒரு பெட்டிஷன் ஒன்று நான் அனுப்புகிறேன். அந்த பெட்டிஷன் 6 மாதத்தில் முடிச்சு என் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, உங்கள் வழக்கு முடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா என் மேலே எனக்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தாமல் பெட்டிஷன் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்று வருது. ஆர்டிஐயில் அதை பற்றி நான் கேட்குறேன். எனக்கு எப்போ சம்மன் அனுப்பி என்கிட்ட என்ன ஒப்புதல் வாக்குமூலம் ஆகுனீங்க, என்ன மேல் நடவடிக்கை எப்படி முடிச்சிங்க அப்படின்னு ஆர்டிஐயில் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒன்று கேட்குறேன். ராமநாதபுரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு. எஸ்பி ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் நாங்கள் உங்களுக்கு, அதாவது இணையதளத்தில் நாங்கள் வந்து சம்மன் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் ஆஜராகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பதில் கொடுக்குறாங்க. எந்த சட்டத்தில் இருக்குது? போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தகவல், ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்தோம்னா அது நீங்கள் ஆன்லைனில், அதாவது இணையதளத்தில் தான் பெட்டிஷன் அனுப்பணும்னு எந்த சட்டத்தில் சொல்லுது? சிஆர்பிசி ரூல்ஸ் 12 தூக்கி போட்டுருமா? அப்போ எதுக்கு இருக்குது அந்த பிரிவெலாம்? எதுக்கு இருக்குது? இது எப்படி நடந்துக்கணும் அந்த பிரிவெலாம் சொல்லுது? அது தபால்லையும் மின்னஞ்சலையும் மெயிலையும் அனுப்ப சொல்லுது. நீங்கள் இணையதளத்தில் ஏற்றி விட்டீங்கன்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? எனக்கு எப்படி தெரியும் எத்தனை இணையதளம் இருக்குது? எனக்கு எப்படி தெரியும் எந்த இணையதளம்? இதெல்லாம் ஹைலைட் என்னன்னா, மனுதாரர் இந்த வழக்குக்கு 3ஆம் தரப்பினர், அதனால தகவல் வழங்க இயலாதுன்னு கொடுக்குறியா? அப்ப நான் கட்ட வரிப்பணத்தை மட்டும் எதுக்கு நீங்க சம்பளம் வாங்குறியா? இவர் கட்ட வரிப்பணத்துக்கு நான் வாங்க சம்பளத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதனால அந்த வரிப்பணம் எனக்கு வேணும் சொல்ல வேண்டியதானே? வழக்குக்கு சம்பந்தமான பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இங்க வந்து கேட்டா நான் பதில் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை மட்டும் மாசம் 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கிக்கிறியா? இந்த தீர்ப்புரையில, இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புரையில வாட்ஸ்அப்ல கூட நீ வந்து சம்மன் அனுப்பாத, நீ பதிவஞ்சல் அனுப்பு அப்படிங்குது. ஆர்டிகல் 142 செயல்படுத்தினா ஆகணும் நீங்க. அப்புறம் எதுக்கு ஆர்டிகல் 375 இருக்குது? எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு தானே உங்களுக்கு அந்த சட்டப்பிரிவுலாம் இருக்குது. நீங்க எல்லாம் சட்டத்தை மதிக்க முடியாது, நாங்க மட்டும் சட்டத்தை மதிக்கணுமோ? கோவப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆதங்கம், பிரச்சனை இன்னும் முடியலன்னு ஒரு ஆதங்கம். தாராளமே மேல நீங்க வழக்கு வேணா போட்டுக்கோங்க, நான் எடுத்து நடத்திக்கிறேன். கேப்பல கோர்ட்ல நான் கேப்பல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, என் பிரச்சனை உங்களால முடிச்சு வைக்க முடியல, எல்லாம் முடிச்சு வைக்க முடியல, நீங்க மேல உள்ளவர்கிட்ட பாத்துக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? நான் மேல உள்ளவர்கிட்ட பேர்ப்பல என் வழக்க முடிச்சு வைக்கிறேன்னு மெசேஜ் அனுப்ப தெரிஞ்சு உங்களுக்கு ஏங்க சாரதான மெசேஜ்ல எனக்கு சம்மன் அனுப்ப தெரியல உங்களுக்கு? சட்டம் அறிந்தால்தான் நமக்குண்டான அநீதியை எதிர்க்க முடியும் என்ற கருத்தோடு மேலும் சட்ட தேவைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி